மரம் 60 வருஷத்துக்கு மேல இருக்க ஒரு மரம். அது தேசிய மரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல பிடிவாதமா இருக்கிறது எதனால சொல்லுங்க? இந்த அறிவுசார் மையம் இந்த இடத்துல இல்லைன்னா வேற சுத்து வட்டாரத்துல எங்க வேணுமாலும் கட்டிக்கலாம். ஆனா எங்க பசங்க இந்த இடத்த விட்டா வேற எங்க போய் விளையாட முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு வட்ட அளவு மாவட்ட அளவு ஸ்டேட் லெவல்ல விளையாண்டு ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இந்த சுத்து வட்டார வாழப்பாடிக்க பெருமை சேர்க்கிறாங்க எங்க பள்ளிக்கூடத்து ஸ்டூடெண்ட். விட்டு தர மாட்டோங்க சார். அப்படி இல்லையா நாங்க தீக்குளிக்க தயாரா இருக்கோம். எங்க உயிரை விட்டாவது எங்க பசங்களுக்கு நாங்க எங்க கிரவுண்ட பாதுகாத்து கொடுப்போங்க சார். என் புள்ள அதுல படிச்சான், என் பேர புள்ள அதுல இன்னைக்கு படிக்குது, நாளைக்கு என் பேர புள்ளோட புள்ள அங்க படிக்கும். அப்ப எப்படிங்க முன்னேறி வர முடியும்? இப்படி பாதியோட கட்டி விட்டா? அதனால அங்க அந்த இடத்த காப்பாற்றப்படணும். அந்த மரமட்டை எதையுமே அழிக்க கூடாது. மாற்று இடங்கள்ல மாற்று இடம் எவ்வளவு இடம் வரவேற்கிறோம். பள்ளிக்கூடத்து பிளே கிரவுண்ட்ல தான் அறிவுசார் மையம் வரணும்னு சொல்லி ஆதரவு கொடுக்குற யாரு ஒருத்தர் குழந்தையாவது இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்குதான்னு சொல்ல சொல்லுங்க. அவங்க 1 லட்சம் கட்டி பிரைவேட்ல படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிட்டு நடுத்தர குடும்பம் யாரும் விளையாடக்கூடாது. இங்க சிறப்பா ஸ்டேட் லெவல்ல வராங்க. ஸ்டேட் லெவல்ல வர பசங்க இவங்களுக்கு பெருமை சேர்ந்துரும். அதனால இந்த பசங்களை இந்த விளையாட்டு அழிச்சு இந்த பசங்களை அப்படியே நம்ம பிரைவேட்ல கொண்டு போய் அடுத்த வருஷம் பிரைவேட் ஸ்கூலுக்கு மாணவ சேர்க்கை அதிகப்படுத்திக்கலாம்னு சொல்லி எல்லாம் இவங்க தான் இந்த வேலை நடக்குது. பிடிஐ நிர்வாகம் கலைஞர் பெரியார் மன்னன் அவர் வேற ஒரு பிரைவேட்டா இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துறாரு. வேற ஒரு தனியார் இன்ஸ்டிடியூட் வச்சு நடத்துறவருக்கு அரசு பள்ளிக்கூடத்துல என்ன வேலை? அரசு பள்ளிக்கூடத்துக்கு அவர் எப்படி கல்வியாளரா வந்தாரு? ஓகே, அப்ப எங்க பள்ளிக்கூடத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு இது வரைக்கும்? கல்வியாளரா எங்க பள்ளிக்கூட சொத்தை தாரவாத்து கொடுக்க எழுதி கொடுக்க வந்திருக்கிறாங்களா? கலைஞர் புகழ் எதுக்கு வந்திருக்காரு உள்ள? அவங்க பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? அவங்க எல்லாம் மாசம் 2 லட்சம் வருஷத்துக்கு 2 லட்சம் கட்டி பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி எங்க வழி தெரியும்? நாங்க கூலிக்கு வேலை எங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல தான் படிக்க வைக்க முடியும். அதுலதான் எங்க பிள்ளைங்க முன்னேறி வர முடியும். அதுல இருந்துதான் ஒரு விளையாட்டோ ஒரு நல்லதோ கெட்டதோ அனைத்து எங்க பிள்ளைங்க அங்கதான் லட்சம் வருமானம் இல்ல. நாங்க கூலிக்கு பிளே கிரவுண்ட் அழிச்சு அறிவுசார் மையம் இங்கதான் வரும்னா நாங்க எங்க உயிரை கொடுக்க தயாரா இருக்கோம். எங்களை வெட்டி அந்த குழியில புதைச்சிட்டு அதுக்கு மேல கட்டடத்தை எழுப்பி பல மாணவர்களை படிக்க வைங்க. அதான் எங்க கருத்து.